வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி டைம்ஸ் நவ் அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்மளுடைய சேனலில் வீடியோவை போட்டிருந்தோம். ஸோ அந்த கருத்து கணிப்பில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் களம் என்ன மாதிரி இருக்குது, எதிர்க்கட்சிகள் என்ன மாதிரி செயல்படுறாங்க, ஆளக்கூடிய அரசாங்கங்கள் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன, அதற்கு மக்கள் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறாங்க, அந்த மாநிலத்தினுடைய முதல்வர்களினுடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் தமிழகத்தின் சார்பில் கேட்கப்பட்டிருந்த கேள்விகள் அதனுடைய ரிசல்ட்ஸ் நமக்கு கொஞ்சம் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ஏற்கனவே இந்த மாதிரியான கருத்து கணிப்பில் மாநிலங்களினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய முதல்வர்கள் அதை பெருசாக காட்டுறதும் உண்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் வந்துட்டு இந்தியா டுடே அவங்களுடைய அந்த பெஸ்ட் சிஎம் லிஸ்ட்டில் தமிழக முதல்வரை தேர்ந்தெடுத்ததையும் முதல்வரே கூட சொல்லியிருந்தார். இந்தியா டுடே நிறுவனம் சிறந்த முதல்வர்கள் அப்படின்ற லிஸ்ட்டில் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டைம்ஸ் நவ் அவங்களுடைய கருத்து கணிப்போட சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அதில் என்னென்ன ரிசல்ட் வந்திருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி வந்துட்டு அதிமுக ஒரு எதிர்க்கட்சியா அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற கேள்விக்கு மிகவும் திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு 26% பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 28% பேரும், மிகவும் அதிருப்தி அப்படின்ற கேட்டகரியில் 42% பேர் சொல்லியிருக்கிறாங்க. கருத்து இல்லைன்னு சொல்லிட்டு 4% பேர் சொல்லியிருக்கிறாங்க. இதுலேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிகவும் திருப்தி, ஓரளவு ஓகே, இந்த இரண்டும் சேர்ந்து 54% இருந்தாலும் மிகவும் அதிருப்தின்ற கேட்டகரியில் 42% பேர் வந்துட்டு அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் கூட வந்துட்டு நோட் பண்ண வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்குது. அடுத்தது அதிமுக பாஜக இந்த கூட்டணி முறிந்துருச்சு. ஸோ இது என்ன மாதிரியான தாக்கத்தை போலிங்கில் வாக்கு செலுத்தும் பொழுது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்ற கேள்விக்கு ஒரு குறிப்பிடத்தகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லிட்டு 28% பேரும், ரொம்ப குறைவான தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லிட்டு 32% பேரும், எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்லிட்டு 24% பேரும், இதை கணிக்கிறது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 16% பேரும் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது அண்ணாமலையினுடைய என் மண் என் மக்கள் யாத்திரை, இதனால் பாரதிய ஜனதா கட்சி பலனடைவார்களா அப்படின்ற கேள்விக்கு மிகப்பெரிய அளவில் பலனடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 26% பேரும், ஓரளவு பலனடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 32% பேரும், இப்போவே கணிக்கிறது ரொம்ப ஏர்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 40% பேரும், கருத்து இல்லைன்னு சொல்லிட்டு 2% பேரும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் அதிகமான அளவில் பலனடைவார்கள், ஓரளவு பலனடைவார்கள், இந்த இரண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 58% பேர் என் மண் என் மக்கள் யாத்திரை பாரதிய ஜனதா கட்சிக்கு பலனை கொடுக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், முதல்வரினுடைய செயல்பாடு குறித்து உங்களுடைய கருத்து அப்படின்ற கேள்விக்கு மிகவும் திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு 21% பேரும், ஓரளவு திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு 27% பேரும், மிகவும் அதிருப்தின்னு சொல்லிட்டு 44% பேரும் சொல்லியிருக்கிறாங்க. கருத்து இல்லைன்னு 8% பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் மிகவும் திருப்தி, ஓரளவு திருப்தி 21 + 27 இந்த இரண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 48% பேர் வந்துட்டு திருப்தி, ஓரளவு திருப்தின்ற கேட்டகரியில் இருக்கிறாங்க. மிகவும் அதிருப்தின்ற கேட்டகரியில் 44% பேர் இருக்கிறாங்க. இது கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா வந்துட்டு பாதிக்கு கிட்டத்தில் வந்துட்டு 44% பேர் மிகவும் அதிருப்தின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே பல தருணங்களில் இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு மேல்மட்டத்திலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும் செய்யக்கூடிய விஷயங்கள் மக்களை பல இடங்களில் அதிருப்தியில் ஏற்படுத்தியிருக்குதுன்னு சொல்லிட்டு பல செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த ஒரு கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் வந்துட்டு இந்த ஒரு கொஸ்டினுக்கான பதில் 44% பேர் அதிருப்தி அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய டைம்ஸ் நவினுடைய கருத்து கணிப்புப்படி தமிழகத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு முதல்வரினுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு 44% பேர் வந்துட்டு அதிருப்தியில் இருக்கிறாங்க. அண்ணாமலையினுடைய செயல்பாடு பாஜகவுக்கு பலன் கொடுக்குமான்ற கேள்விக்கு அதிகமான அளவில் பலன் கொடுக்கும், ஓரளவு பலன் கொடுக்கும்னு சொல்லிட்டு 58% பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 58 கிட்டத்தட்ட முதல்வரினுடைய செயல்பாடு பெஸ்ட்டாக இருக்குது, ஓரளவு ஓகேன்ற சதவீதத்தையும் தாண்டி அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அதே மாதிரி அதிமுக அரசு எதிர்க்கட்சியாக இருந்து செயல்பட்டதை விட என் மண் என் மக்கள் யாத்திரை பாஜகவுக்கு ஓட்டை வாங்கி கொடுக்கும் அப்படின்ற பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. பார்க்கலாம் இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் எந்த அளவுக்கு ரியலில் கிரவுண்ட் லெவலில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.